Hi guys, வெல்கம் டு டெக் ஹப். நான் உங்கள் ஹோஸ்ட் அஸ்வின். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் வாங்குறப்பயே நம்ம மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கம்பெனிக்காரவங்க சில ஆப்ஸை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி தந்திருப்பாங்க. அந்த ஆப்ஸ்னால நமக்கு ஒரு யூஸும் இருக்காது. அதே நேரத்தில் அந்த ஆப்ஸ்னால நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான் நிறையா வரும். ஸோ அந்த ஆப்ஸை எப்படி நம்ம பெர்மனெண்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறையா வீடியோஸில் டிசேபிள் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த ஆப்பெல்லாம் டிசேபிள் பண்ணுறதுனால நம்மளோட மொபைல் ஸ்பீடோ இல்லை ஸ்டோரேஜோ இன்க்ரீஸ் ஆக போகிறதே கிடையாது. அந்த ஆப் டிசேபிள் ஆகி அப்படியே செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ண போகிற மெத்தடில் அந்த ஆப்ஸ் பெர்மனெண்ட்டாக அன்இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ எப்படி சிஸ்டம் ஆப்ஸை பெர்மனெண்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்கலாம். எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸில் போய் நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ மை டிவைஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆல் ஸ்பெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண பிறகு MIUI வெர்ஷனை நவ் யூஆர் டெவலப்பருன்ற ஒரு பாப்அப் வரதுன்னு கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுறதுல ஒரு டிவைஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் மாடலில் போட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா டிவைஸ்லேயும் பேஸ் பேண்ட் வெர்ஷனை நீங்கள் டேப் பண்ணாலே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆன பிறகு நீங்கள் பேக் செட்டிங்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ரெட்மி மொபைலில் மட்டும் அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண பிறகு அது கீழே டெவலப்பர் ஆப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா USB டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்த பிறகு அது கீழே USB டீபக்கிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதையும் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ண பிறகு பேக்கேஜ் நேம் வியூவர் 2.0ன்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் பேக்கேஜ் நேமை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். பேக்கேஜ் நேம்னா என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன் கீழே com.ன்னு ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா, அதுதான் பேக்கேஜ் நேம். நீங்கள் எந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனோட பேக்கேஜ் நேமை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் யூசர் ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸ்ன்ட்டு 2 காலம் இருக்கும். சிஸ்டம் ஆப்ஸில் இருக்க அப்ளிகேஷன் தான் நம்ம மெயினாக அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த சிஸ்டம் ஆப்ஸில் தான் ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப தெரியாத சிஸ்டம் ஆப்ஸ் எதையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது தேவையில்லாத ஆப்ஸோ அதை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த சிஸ்டம் அப்ளிகேஷனோட பேக்கேஜ் நேமை மட்டும் இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேக்கேஜஸ் நேமெல்லாம் நோட் பண்ணி வச்ச பிறகு உங்கள் சிஸ்டம்மை ஆன் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டமில் மினிமல் ADB பூட்லோடர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோமா அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா, லோக்கல் டிஸ்க் Cயில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் மினிமல் ADBன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல் சர்ச் பண்ணுறதுல போய்ட்டு CMD அப்படின்னு அடிங்க. அடித்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலையும் PCயையும் டேட்டா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ADB டிவைசஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோமல் உங்கள் ஃபோனில் ஒரு பாப்அப் வரும், அலோ USB டீபக்கிங். அதுக்கு ஓகே கொடுத்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்கள் டிவைஸ் நேம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ADB ஷெல்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு உங்கள் டிவைஸ் நேம் வரும். என்னோடய டிவைஸ் நேம் ஃபீனிக்ஸ். உங்கள் டிவைஸ் நேம் என்னவோ அந்த நேம் வரும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கமாண்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ண பிறகு பேஸ்ட் விட்டுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த சிஸ்டம் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஸ்டம் ஆப்போட பேக்கேஜ் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோ சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மொபைலில் இருக்க மியூசிக்குன்ற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் அந்த மியூசிக் ஆப்போட பேக்கேஜ் நேமை நான் இங்கே ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணாமல் இப்போ சக்ஸஸ்ன்னு மெசேஜ் வந்துருச்சு. சக்ஸஸ்னு மெசேஜ் வந்தோமல் என்னோடய மொபைலில் இருக்க அந்த மியூசிக் ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மியூசிக்குன்ற அப்ளிகேஷனில் ஐக்கானே காட்ட மாட்டுது பாருங்கள். அதே மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணாலுமே அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு காட்ட மாட்டுது பாருங்கள்.
இதிலேருந்தே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த மியூசிக்குன்ற அப்ளிகேஷன் பெர்மனண்ட்டாக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ.